ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து முதல் திருமொழி 8ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசீகமாக புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரை அடைகிறோம். பெரியாழ்வார் இரு குழுக்களாக பிரிகிறார். ஒரு குழு பெருமாளை சேவிக்க வேணுங்கிற ஆர்வத்தை வெளிப்படுத்த, மற்றொரு குழு பெருமாளை சேவிச்சுட்டேங்கிற ஆனந்தத்தை வெளிப்படுத்த, அந்த இரண்டடிகள் சேர்ந்த 4 அடிகள் கொண்ட பாடலாக ஒவ்வொரு பாடலையும் நாம் ரசித்து வருகிறோம். அதுல 8வது பாசுரம், இப்ப இவாளுக்கு எந்த பெருமாளை சேவிக்கணும்னா பார்த்தசாரதியை சேவிக்கணுமா. அதுவும் எப்பேற்பட்ட பார்த்தசாரதினா, மகாபாரத யுத்தத்தினுடைய 14ஆம் நாளன்று ஜெயத்ரதனை அர்ஜுனன் வதம் பண்ணும் போது தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தானே பார்த்தசாரதி. 18 நாள் போரில் 14ஆம் நாள் போரில் சேவை சாதித்த பார்த்தசாரதி எம்பெருமான சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அவனை சேவித்ததாகவே மற்றொரு குழு தெரிவிக்கிறார்கள். பாசுரத்தை பார்த்துருவோமா. நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே, நாழிகை போக படைபொருதவன் தேவகி தன் சிறுவன், ஆழி கொண்டு அன்று ஈரவி மறைப்பச் சயத்திரதன் தலையை பாழில் உருள படைபொருதவன் பக்கமே கண்டாருளர். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே, நாழிகை போக படைபொருதவன் தேவகி தன் சிறுவன், ஆழி கொண்டன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படைபொருதவன் பக்கமே கண்டாருளர். அதாவது இப்போ முதல் குழு கேட்கிறா, அங்க கண்ணனை சேவிக்கணும். எப்படிப்பட்ட கண்ணன்னா, அர்ஜுனனுக்கு தேரோட்டிய பார்த்தசாரதியான கண்ணனை சேவிக்கணும். 18 நாள்ல எந்த பார்த்தசாரதினா 14ஆம் நாள் பார்த்தசாரதி. அவர் என்ன பண்ணார்னா, நாழிகை கூறிட்டு காத்து நின்ற, அதாவது அதற்கு முந்தைய நாள் 13ஆம் நாள் யுத்தத்துல ஜெயத்ரதன் தான் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யுவின் மரணத்துக்கு காரணமாக ஆகிறான். இல்லையே, சக்கரவியூகத்துக்குள்ள அபிமன்யுவை வச்சு பல பேர்னா அடிச்சு கொண்டா. ஜெயத்ரதன் எப்படி காரணமாவான்னா, அன்னைக்கு அர்ஜுனன் வேறொரு குழு சம்சப்தகர்கள் என்ற எதிரிகளை எதிர்த்து சண்டை போட போயிட்டான் 13ஆம் நாள். இங்க மற்ற 4 பாண்டவர்கள் தர்மன், பீமன், நகுலன், சகதேவன் இருக்கிறார்கள். கௌரவர்கள் சக்கரவியூகம் அமைச்சுட்டா. இப்ப அபிமன்யு என்ன சொன்னா, சக்கரவியூகத்திலேருந்து வெளியில வர்றது எனக்கு தெரியாது, உள்ள போக மட்டும் தெரியும். அதனால ஒண்ணு பண்ணுவோம், நான் இந்த சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறேன், என் பெரியப்பா சித்தப்பாக்களான நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்துருங்கோம்னா. இப்ப எல்லாரும் உள்ள வந்துட்டா 5 பேர் சேர்ந்து சக்கரவியூகத்தை உடைப்பதுங்கிறது ரொம்ப எளிது. அதனால திட்டமிட்டு உள்ள போகலான்னு இவன் முடிவெடுக்கிறா. ஆனா என்ன ஆயிடுத்துன்னா, இந்த ஜெயத்ரதன் இருக்கானே, அவன் சிவபெருமாட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். இந்த மகாபாரதத்துல வரங்கள் நிறைய இருக்கும், சாபங்கள் நிறைய இருக்கும், ஆங்காங்க அது வந்துட்டே இருக்கும். இந்த ஜெயத்ரதன் கடும் தவம் புரிந்து சிவன்ட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கான். என்னன்னா, ஒரே ஒரு நாள் அர்ஜுனனை தவிர மற்ற 4 பாண்டவர்களை மட்டும் தடுத்து நிறுத்தும் ஆற்றலை எனக்கு கொடுக்கணும்னு அந்த வரமும் கொடுத்திருக்கார். அது ஏன் கொடுத்தாருங்கிற விசாரம் வேண்டாம், எல்லாம் ஒரு சங்கல்பத்தின் அடிப்படையில நடக்கிறது. சோ வேற எங்கேயா டிவியேட் ஆயிடாதீங்கோ, விஷயத்தை மட்டும் கவனிப்போம். இவன் வரம் வாங்கியிருக்கான். இப்ப அபிமன்யு சக்கரவியூகத்தை உடைச்சுன்னு உள்ள போனா மற்ற 4 பாண்டவர்கள் உள்ள நுழையலான்னு நினைக்கும் போது அந்த வரத்தை ஜெயத்ரதன் பயன்படுத்தி இந்த பீமன், தர்மன், நகுலன், சகதேவன் 4 பேரையும் தடுத்துட்டான். இப்ப அபிமன்யு மட்டும் சக்கரவியூகத்துல தனியா மாட்டேன்ட்டான். அவனை எல்லாரும் சேர்ந்து கொண்டுட்டா. அப்ப மரணத்துக்கு யார் காரணம்? ஜெயத்ரதன் தானே காரணம். அதனால அர்ஜுனன் என்ன பண்ணா, 13ஆம் நாள் மாலை ஒரு சபதம் பண்றான். என்னோட சின்ன பையன் அபிமன்யு அநியாயமா அவன் சாவதற்கு இந்த ஜெயத்ரதன் தான் காரணம். நாளை மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஜெயத்ரதனை நான் கொல்லுவேன், கொல்ல முடியாவிட்டால் நான் அக்னி பிரவேசம் பண்ணுவேன். மகாபாரதத்துல இது போல சபதங்களும் நிறைய வரும், வரம் சாபமும் நிறைய உண்டு, சபதங்களும் உண்டு. இதான் அர்ஜுன சபதம். நாளை மாலை சூரியன் அஸ்தமிப்பதற்குள் 14ஆம் நாள் போர்லே ஜெயத்ரதனை கொல்லுவேன், கொல்லாவிட்டால் நான் தீயில் குதிப்பேன்னா. இதை கேள்விப்பட்டானா துரியோதனன், அப்பா அர்ஜுனனை எப்படா கொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அவனா நெருப்புல விழறேங்கிறான். அதனால துரியோதனன் என்ன பண்ணானா, ஜெயத்ரதனை இந்த பகல் 30 நாழி மட்டும் எப்படியாவது ஒழிச்சு வைக்கணும்னு நினைச்சானோ. அதாவது நம்முடைய பாரம்பரிய கணக்குப்படி ஒரு நாள் என்றால் 60 நாழிகை. அதுல சூரியோதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரை 30 நாழிகை, அதான் பகல். 6 AM to 6 PM 30 நாழி.
6 PM to 6 AM 30 நாழி. இப்ப துரியோதனன் என்ன பண்றான், அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்லாவிட்டால் அவனே நெருப்புல குதிச்சிருவான். எப்போ? சூரிய அஸ்தமனத்துக்குள். அப்போ காலை பொழுது விடிவதிலேருந்து ஒரு நாள் ஆரம்பிக்கிறது. நமக்கு ராத்திரி 12 மணி கிடையாது, அதெல்லாம் வெளிநாட்டுக்கார, அதை விட்டுடுங்க. கார்த்தால சூரியோதயத்துல நாள் ஆரம்பிக்கிறது. 30 நாழிகையான சூரிய அஸ்தமனம். இந்த 30 நாழிகை ஜெயத்ரதனை ஒழிச்சு வச்சுட்டோம்னா தானா அர்ஜுனன் இறந்துருவானா? அதனால துரியோதனன் என்ன பண்ணா, இப்ப பாட்டுக்கு வாங்கோ, நாழிகைனா 30 நாழிகை, பகலுக்குள்ள 30 நாழிகை. அதை கூறிட்டுன்னா கூறு போட்டுன்னு அர்த்தம். கார்த்தால போர்க்களத்துக்கு வந்ததுல இருந்து எத்தனை நாழிகையா இருக்கு, 1 ஆச்சா, 2 ஆச்சா, 3 ஆச்சா, கூறு போட்டு 30 நாழிகை எப்ப ஆகும், சூரியன் எப்ப அஸ்தமிப்பான், இதையே கூறு போட்டு, நாழிகை கூறிட்டு இதையே கூறு போட்டு கணக்கு போட்டு துரியோதனன் காத்துன்னு இருக்கான். என்ன பண்ணான்னா, காத்து நின்ற, இந்த இடத்துல காத்துனா வெயிட் பண்ணின்னு அர்த்தம் இல்ல, காத்துனா காப்பாற்றின்னு அர்த்தம். என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய வியூகத்தை அமைச்சு அதுக்கு பின்னாடி ஜெயத்ரதனை காத்து நின்ற, காப்பாற்றி வைத்து விட்டான். ஜெயத்ரதா, என்னானாலும் நீ வெளியிலேயே வந்துடாத, கரெக்டா 30 நாழி சூரியன் அஸ்தமிக்கணும், அஸ்தமிச்சுட்டா அர்ஜுனன் தானா போயிடுவான், நாம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு இங்கேயே இரு, வெளியில வந்துடாத அப்படின்னு சொல்லி காத்து நின்ற ஜெயத்ரதனை காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே. அரசர்கள்னா துரியோதனனை சார்ந்த அரசர்கள். இவன் பக்கம் எந்தெந்த ராஜாக்கள்லாம் வந்து சண்டை போடுறாளோ அத்தனை பேரும் தாங்கள் முன்னாடி நிக்கிறான். ஆனா ஜெயத்ரதனை மட்டும் ஒழிச்சு வச்சிருக்கான். அரசர்கள் தம் முகப்பேனா அவ முன்னிலையிலே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் தம்னு அர்த்தம். இப்ப அப்படியே பாட்டை சேவிச்சு பாருங்க, அர்த்தம் என்ன புரியும். நாழிகை கூறிட்டு எத்தனை நாழிகை ஆயிருக்குங்கிறத கூறு போட்டு கணக்கு பண்ணி காத்து நின்ற ஜெயத்ரதன் அப்படி பொத்தி காப்பாத்தி வச்சிருந்த. ஏன்னா இவனை காப்பாத்தி வச்சுட்டா அர்ஜுனன் தானா இறந்துருவான், அதை வச்சு நாம வெற்றி பெறலாம் என்று நின்ற அரசர்கள் தம்முகப்பே. கௌரவர் பக்கம் இருந்த அந்த ராஜாக்கள் அவ முன்னிலையில், அவர்கள் கண் முன்பே. கண்ணன் என்ன பண்ணான்னா, நாழிகை போக படை பொருதவன். போக அப்படின்னா கழியன்னு அர்த்தம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னப்பா இது டைம் போயிட்டே இருக்கேம்போம், காலம் போயிட்டே இருக்கேம்போம். அதான் நாழிகை போகனா, நாழிகை போயிட்டே இருக்கு, 1 நாழிகை, 2 நாழிகை, 3 நாழிகை ஆகி நாழிகை போகனா 30 நாழிகையும் போயிடுத்து. டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நன்னு சொல்றா இல்லையா, காலமும் அலையும் யாருக்கும் காத்திருப்பதில்லை. இன்னொன்னு வேடிக்கையா சொல்றா, ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காதுன்னு. அதுபோல நீ ஜெயத்ரதனை கொல்லும் வரை 30 நாழிகை காத்திருக்காது. அதனால நாழிகை என்ன பண்ணிட்டான், போக, நாழிகை போக. அர்ஜுனனும் எவ்வளவோ முயன்று பாக்குறான், ஜெயத்ரதனை பிடிக்கணும், பிடிச்சு அழிக்கணும்னு பாக்குறான், கொல்ல முடியல. படை பொருதவன், இப்படி எல்லாம் சண்டை போட வச்சது யாருன்னா கிருஷ்ணன் தான் வேணும்னு காலம் கடந்து போகும்படியா பண்ணி நாழிகை போக, அந்த நாழிகையே கடந்து போகும்படி. நாழிகை கடந்தா என்ன ஆகும், சூரிய அஸ்தமனம் வந்துடும். சூரிய அஸ்தமனமே வரும்படி படை பொருதல்னா சண்டை போடுதல்னு அர்த்தம். படை பொருதவன் அப்படின்னா ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டவன். என்ன ஆயுதம், கிருஷ்ணன் கையில சக்கராயுதம். அது என்னங்கிறது அடுத்த 2 அடிகள்ல வரப்போறது. இப்போ படைனா சக்கராயுதம்னு புரிஞ்சுக்கோங்க, பொருதவன்னா சண்டை போட்டவன் அர்த்தம். அந்த பொழுது என்பது போகும்படி, 30 நாழிகை கழியும்படி படை பொருதவன் தன்னுடைய சக்கராயுதம் என்னும் ஆயுதத்தால் யுத்தம் பண்ணவன் கிருஷ்ணன். புரியவே இல்லையே, சக்கராயுதத்தின்னு அவர் எடுக்கவே இல்லை. ஆனா என்ன ஆச்சுன்னா, நாழிகை போக 30 நாழிகை கழிஞ்சுடுத்து. துரியோதன வந்தா, ஆஹா எனக்கு வெற்றி 30 நாழிகை கழிந்து விட்டது. ஆகையினால இப்ப அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணணும்னா, கிருஷ்ணனும் ஆமான்னு. யார் அவன், தேவகி தன் சிறுவன். தேவகி பெற்றெடுத்த மகனாச்சே, உண்மையே பேசுவான். பாட்டு பாருங்க, தேவகி தன் சிறுவன். இந்த இடத்துல சிறுவன்னா மகன் அர்த்தம், சன் ஆஃப் தேவகி. கிருஷ்ணனும் வந்தான், ஆமா நான் தேவகியோட பிள்ளை, எப்போதும் உண்மைதான் பேசுவேன். அர்ஜுனா பார், செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தணும், சூரியன் அஸ்தமிச்சுட்டான், அதனால நீ அக்னி பிரவேசம் பண்ணணும். அர்ஜுனன் பார்த்தான், என்ன கிருஷ்ணா விட்டா தள்ளியே விட்டுடுவோம் போல இருக்கேன்னா. ஆமாண்டா அர்ஜுனா, என்னடா பண்றது, சூரியன் அஸ்தமிச்சுட்டான் இல்லையா, அதனால இங்க வா, அக்னி நானே மூட்டி தரேன். கிருஷ்ணனே அக்னி வளர்த்தான், இவா அர்ஜுனா, அக்னியில வலம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விழணும். அதனால முதல்ல பிரதட்சணம் பண்ணு. நீ ஒரு சுத்த வீரன், யூனிஃபார்மோட அக்னி பிரவேசம் பண்ணணும். அதனால உன்னுடைய கவச்சம், வில்லு, அம்பு எல்லாத்தையும் கையில வச்சுக்கோ, அக்னியை பிரதட்சணம் பண்ணுன்னா. இப்படி பண்ண சொன்னா இல்லையா. தேவகி தன் சிறுவன், அவனை யாராவது கண்டீர்களான்னு கேட்கறாளாம். அது பாட்டுல இல்லையேன்னு கேட்காதீங்கோ, மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார். உள்ள இடம் வினவில் அப்படிங்கிறத சேர்த்துருங்கோன்ட்டார். உள்ள இடம், அந்த கிருஷ்ணன் எங்க இருக்கான் என்று வினவில்னா வினவினீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால் பதில் சொல்றோம். அடுத்த குழு பதில் சொல்ல போறா. ஆக மொத்தம் பாட்டினுடைய முதல் பாதியை என்ன கவனிச்சுக்கோங்க, ஒரே ஒரு விளக்கம் மட்டும் தொக்கி நிற்கிறது. நாழிகை போக படை பொருதவன், அது அடுத்த அடியில வந்துடும்.
ஆக நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே. நாழிகையை கணக்கு போட்டு பிரித்து கூறு போட்டு காத்து கொண்டிருந்த இந்த ராஜாக்கள் முன்னிலையில் நாழிகை போக 30 நாழிகை கழிந்து சூரியன் அஸ்தமிக்கும்படி படையாகிய சக்கரத்தாலே பொருதவன் யுத்தம் பண்ண கண்ணன் தேவகி தன் சிறுவன். இவனை பார்த்தேளா? இப்ப அவ பதில் சொல்றா, நன்னா சேவிச்சோமே, அவர் எப்படிப்பட்ட பெருமாள் தெரியுமா? ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்ப. கிருஷ்ணன் என்ன பண்ணான் நாங்க சொல்றோம், நன்னா கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன பண்ணான் அப்படின்னா, இப்போ அதே சீனுக்கு வருவோம். அர்ஜுனனை அக்னி பிரவேசம் பண்ணுட்டான். அப்படியே கவச்சத்தோடு வில்லம்போடு அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ண போனான். அர்ஜுனன் நெருப்புல குதிச்சு சாகிறத பார்க்கணும்னு காத்து மறைச்சு ஒளிச்சு வச்சிருந்தாளே ஜெயத்ரதனை, அவன் வெளியில வந்து எட்டி பார்த்தான். இப்ப கிருஷ்ணன் அர்ஜுனன்ட்ட சொன்னான், அர்ஜுனா, உன்னுடைய எதிரி ஜெயத்ரதன் அதோ இருக்கிறான், கையில வில்லம்பேடு, அவன் கழுத்தை நோக்கி பானத்தை போடு அப்படின்னா. உடனே அர்ஜுனன் ஜெயத்ரதன் கழுத்தை நோக்கி பானத்தை போட்டான். அந்த பானம் அவன் தலையை கொய்தது. அவன் தலை அப்படியே பறந்துட்டே இருக்கு. இந்த பக்கம் துரியோதனன் சொன்னான், அதெல்லாம் கிடையாது, அர்ஜுனன் அக்னி பிரவேசம் பண்ணியே ஆகணும்னா. அர்ஜுனன் எதுக்கு அக்னி பிரவேசம் பண்ணணும்? அதான் ஜெயத்ரதனை கொண்டுட்டானே, தலையை அறுத்துட்டானேன்னா. துரியோதனன் சொன்னா, சூரியன் அஸ்தமிப்பதற்குள் ஜெயத்ரதன் தலையை அறுப்பதுன்னு தானே அவன் சபதம் பண்ணான். இப்பதான் சூரியன் அஸ்தமிச்சுட்டானே. இதுல வேடிக்கை பாருங்க இந்த துட்டர்களின் இயல்ப. இந்த ஜெயத்ரதன் தான் இறந்து போனானே, தலையை வெட்டினானே, அவன் யாருன்னா இந்த 100 கௌரவர்களுக்கு துஷலான்னு ஒரே ஒரு சகோதரி, துரியோதனனுடைய சொந்த சகோதரி துஷலாவோட கணவன் இந்த ஜெயத்ரதன். தங்கையோட கணவன் போயிருக்கான், அதை பத்தி கவலை இல்ல. அர்ஜுனன் நெருப்புல விழுந்தே ஆகணும், செத்தே ஆகணும். அவன் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் தானே கொண்டான்னா. கிருஷ்ணன் சொன்னான், சூரியனே அஸ்தமிக்கல, இதோ பார் அப்படின்னு கிருஷ்ணன் கையை தூக்கினா. சக்கரத்தாழ்வார் வந்து கையில உட்கார்ந்தார். கண்ணன் சொன்னானா, ஆழி கொண்டன்று இரவி மறைப்ப, என் சக்கரத்தால் நான் சூரியனை மறைத்து வைத்தேன். ஆழின்னா சக்கரம்னு அர்த்தம். ஆழி கொண்டு, சக்கரத்தை கொண்டு, அன்று அதே நாளில் இரவி, இரவினா சூரியன், ரவின்னு சொல்றோம் இல்லையா, இரவி மறைப்ப, அந்த சூரியனை கண்ணன் மறைத்து வைத்திருந்தான். அதாவது இது மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகாக வியாக்கியானம் பண்றார். சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தால் ஒளி இன்னும் அதிகமா தானே தெரியணும். அது எப்படி எல்லாம் இருட்டா போகுமா? சக்கரமும் ஒளிமிக்கவர், சூரியனும் ஒளிமிக்கவர், எப்படி இருட்டா போகும்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணார். அப்படி இல்லை, சூரியனுடைய பிரகாசத்துக்கு ஒரு அளவு உண்டு. அளவு இருக்கிறதுனால அதை நம்ம கண்ணால பார்த்து பிரகாசமா இருக்குங்கிறோம். ஆனா சக்கரத்தாழ்வாருடைய பிரகாசம் இருக்கே, அது நம் பார்வைக்கே அப்பாற்பட்டது. இந்த பிரகாசம் அதை வந்து மறைக்கவும் அந்த பார்வையின் லிமிட்டை தாண்டி அந்த ஒளி போயிடுதான். இந்த சவுண்டுக்கே சொல்றான் பாருங்க, 10 டெசிபல்ல இருந்து 110 டெசிபல் வரைக்கும் தான் கேட்க முடியும். சேப்பாக்குல தோனி இறங்கி விளையாட வராருன்னா 127 டெசிபலுக்கு சவுண்டு வருது. அந்த சவுண்டு மனிதனுடைய காதுக்கு கேட்காதான். ஏன்னா உன்னுடைய விஷனுக்கு ஸ்கோப் அவ்வளவுதான். சக்கரத்தாழ்வாருடைய ஒளி இந்த கண்ணுக்கும் அப்பாற்பட்டு இருப்பதால் அது மொத்தமா எல்லாத்தையும் மறைச்சு கொடுத்து, இல்ல கண்ணு கூசி எடுத்துன்னு புரிஞ்சுக்கலான்னு ரொம்ப அழகா மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார். ஆக மொத்தம் சக்கரத்தால் சூரியனை மறைச்சான் இல்லையா, இதத்தான் முன்னடியில பொருத்திக்கணுமா. எங்க நாழிகை போக படை பொருதவன், ஆயுதத்தை எடுத்து சண்டை போட்டான்னு இருக்கு. படைனா ஆயுதம், பொருதான்னா சண்டை போட்டான். எந்த ஆயுதத்தை வச்சு என்ன சண்டை போட்டான்னா, சக்கரம்ங்கிற ஆயுதத்தை வச்சு சூரியனோட சண்டை போட்டு மறைச்சுட்டான். அதான் ஆழி கொண்டு அன்று இரவி மறைப்ப. பார், சக்கரத்தாலதான் மறைச்சு வச்சிருக்கேன்னா. அதுக்குள்ள சகுனி சொன்னானா, துரியோதனா கவலைப்படாத, இவன் இப்படியெல்லாம் ஏதாவது ஏமாத்தினாலும் அர்ஜுனன் தலை வெடிச்சுடும்னா. எப்படின்னு கேட்டான் துரியோதன. சகுனி சொன்னா, இந்த ஜெயத்ரதன் இருக்கானே, அவனுடைய அப்பாவுக்கு விருத்தக்ஷத்திரன்னு பேரு. அந்த விருத்தக்ஷத்திரன் ஒரு வரம் வாங்கியிருக்கார். என்ன வரம்னா, என் மகன் ஜெயத்ரதன் தலையை யார் ஒருத்தன் அடிச்சு கீழே தள்ளுறானோ அவன் தலை வெடிச்சு சுக்குநூறாக போக வேண்டும் என்று வரம் வாங்கி இருக்கிறார். சொன்னேன் இல்லையா, மகாபாரதத்துல வரங்கள், சாபங்கள், சபதங்கள் நிறைய இருக்கும். ஜெயத்ரதனோட அப்பா வாங்கின வரம், விருத்தக்ஷத்திரன் வாங்கின வரம், என் பையன் தலையை யார் அடிச்சு கீழே தள்ளுறானோ அவன் தலை வெடிச்சு சுக்குநூறா போகணும். இப்ப ஜெயத்ரதன் தலை பறந்துட்டு இருக்கு, கீழே விழல. எப்ப அது கீழே விழறதோ அர்ஜுனன் தலை வெடிச்சிடும், கவலைப்படாதேன்னா. துரியோதன உடனே ஆள் அனுப்பினான், போங்கடா அந்த தலை எங்க போய் விழறதுன்னு பாருங்கன்னா. போயிட்டே இருக்கு, யாராலும் பிடிக்க முடியல. ஆழி கொண்டன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலையை, ஜெயத்ரதன் அவனதான் தமிழ்ல சயத்திரதன்கிறார், அவன் தலையை, அவன் தலை போயிட்டே இருக்கு. கடைசியா எங்க போய் விழுந்ததுன்னா, பாழில் உருள படைபுருதவன். காசியில ஜெயத்ரதனோட அப்பா விருத்தக்ஷத்திரன் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்பதானே சூரிய அஸ்தமன காலம், சாயந்தரம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்காரு விருத்தக்ஷத்திரன். அவர் கையில வந்து விழுந்துதான். சிச்சி, என்னடா இது, சந்தியாவந்தனம் பண்ணும்போது மண்டை ஓடு வந்து விழறதுன்னு அவர் கீழே தள்ளினார்.
தன் வினை தன்னை சுடும், தன் பையன் தலைய அவரே கீழே தள்ளி விட்டார், விருத்தக்ஷத்திரன் தலையை வெடிச்சு சுக்குநூறா எடுத்து. அதனால பாழ் அப்படின்னா இருண்ட, எதுவும் இல்லாத, வாய்டுன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கும் சில வீட்டை பார்த்தா பாழடைஞ்ச வீடும்போம். அது போல எங்கேயோ இருட்டுல விருத்தக்ஷத்திரன் சத்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கார். அங்க அவர் கையில விழுந்தது, கீழே தள்ளினார், அங்க இருட்டுல விழுந்தது, பாழ்ல போய் விழுந்து உருண்டது. உருண்டதும் என்னாச்சு, அவ அப்பா தலையை வெடிச்சுடுத்து. இப்படி பாழில் உருள படை பொருதவன். இப்ப படைனா எந்த ஆயுதம்? காண்டீவம் என்ற வில்லிலே அம்பை பூட்டி பொருதவன் சண்டை போட்டவன் யாரு? அர்ஜுனன். அதனால இந்த படை பொருதவன் தான் அர்ஜுனன். அங்க படை பொருதவன் கிருஷ்ணனா, சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்தவன். இங்க அர்ஜுனன் ஆழி கொண்டன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன். ஜெயத்திரதனோட தலை போய் எங்கேயோ இருட்டுல உருண்டு அவ அப்பாவோட தலையை வெடிக்கும்படியாக படை பொருதவன், சண்டை போட்டவன் அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் இனி அக்னி பிரவேசம் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா சூரியனை அஸ்தமிக்கல, கொண்டுட்டான். அவன் தலையும் வெடிக்கவில்லை. ஏன்னா ஜெயத்ரதன் அப்பாவே ஜெயத்ரதன் தலையை கீழே தள்ளிட்டார். இத்தனைக்கும் அர்ஜுனனுக்கு உதவியது யாருன்னா பொருதவன் பக்கமே கண்டாருளர். அவன் பக்கத்துல யார் இருந்தா? பார்த்தசாரதி கண்ணன். அதனால அவன் தான் அர்ஜுனனுக்கு இத்தனை வெற்றியை தேடி கொடுத்தான். அந்த பார்த்தசாரதியாக பாழில் உருள படை பொருதவன் அர்ஜுனன், படை பொருதவன் பக்கமே, அந்த அர்ஜுனனுக்கு பக்கத்தில் பார்த்தசாரதியாக கண்டார் உளர், கண்டவர்கள் உள்ளார்கள், அடியோங்கள் சேவித்திருக்கிறோம், பார்த்தசாரதியின் மகிமையை அனுபவித்தோம்னு இவா பதில் சொல்கிறார்கள். அதான் இந்த பாசுரம். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆழி கொண்டு அன்று ஈரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன் பக்கமே கண்டாருளர். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆழி கொண்டன்று இரவி மறைப்ப சயத்திரதன் தலையை பாழில் உருள படை பொருதவன் பக்கமே கண்டாருளர். நாழிகையை கூறு போட்டு கொண்டு ஜெயத்ரதனை காப்பாற்றி வைத்த மன்னர்கள் முன்பு நாழிகை கடந்து செல்லும்படி, சூரியனே அஸ்தமிக்கும்படி தன் சக்கராயுதத்தை கொண்டு போர் புரிந்தவன் கண்ணபிரான், தேவகியின் சிறுவன். அவனை கண்டவர்கள் யாராவது உண்டா என்பது கேள்வியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதில், ஆம், சக்கராயுதத்தால் சூரியனையே மறைத்து ஜெயத்ரதன் தலை இருளில் போய் உருளும்படியாக அவனை முடித்தானே அர்ஜுனன். அந்த அர்ஜுனன் பக்கத்தில் கண்ணனை கண்டவர்கள் உள்ளார்கள் என்பது பாட்டின் திரண்ட பொருள். அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். As Duryodhana was calculating and dividing the time as the kings in the Kaurava army tried to protect Jayadratha, Krishna using his disc covered the sun and made the time to run beyond sunset. That son of Devaki, has anybody seen him? The answer is yes. The Lord covered the sun with his disc and Arjuna destroyed the head of Jayadratha and filled it into darkness. We have seen Lord Krishna by the side of Arjuna என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி அடுத்த பாசுரத்திலும் கேள்வி பதில் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை கூறிட்டு காத்து நின்ற அரசர்கள் தம்முகப்பே நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் நாழிகை போக படை பொருதவன் தேவகி தன் சிறுவன் ஆரி கொண்டன்று இரவி மறைப்ப ஆரி கொண்டன்று இரவி மறைப்ப ஜயதிரத தலையை
ஆழி கொண்டாறு இரவி மறைப்ப ஜெயதிரதம் தலையை பாழில் உருள படை பொருதவ பக்கமே கண்டார் உளர் பாழில் உருள படை பொருதவ பக்கமே கண்டார் உளர்